விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தழுதாலியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டை வழங்கப்பட்டிருந்ததாக கூறி ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர் வணக்கம். இது குறித்து அப்பகுதியில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அப்பகுதி பெற்றோர்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜசேகர். நிச்சயமாக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தழுதாலியில் உள்ளது அரசினர் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் சுமார் தழுதாலி, மயிலம், பெரும்பாக்கம் உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அங்கு பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் அரசு சார்பில் இரவு உணவுடன் கூடிய முட்டை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் ஊழியர்கள் முட்டையை வேக வைத்த போது அப்போது பள்ளிக்கு வந்த ஒரு சில பெற்றோர்கள் முட்டை அழுகிய வாடை வருவதாக கண்டு ஊழியரிடம் குறித்து தெரிவித்தார். இதை பற்றி உடனடியாக பள்ளி ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் அழுகிய முட்டையை உடனடியாக இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு பெற்றோர்கள் கோரிக்கை வச்சனர். அது இல்லாம வேறு முட்டையை மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறி பெற்றோர்கள் ஆசிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்து வந்த மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பரசன் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துற. பேச்சுவார்த்தை தொடர்ந்து மாணவர்களுக்கு அந்த அழுகிய முட்டையை அதை புதைச்சிட்டு வேறு முட்டை வழங்குவதாக கூறுவதனால பெற்றோர்கள் சமாதானம் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சரியான நேரத்தில் அந்த முட்டை அழுகி இருப்பதை கண்டதால பெரும் அசமாதானம் தடுக்கப்படுது என்று கூறலாம். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.